ரீசன்ட் இயர்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு பிக்கஸ்ட் நியூஸ் வந்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடிக்கிற இந்த படம். இந்த படம் நடக்குமா? நடக்காதா? இந்த படத்தோட அப்டேட் வரும்போது, இந்த படத்த பத்தி இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இப்படி 2 பேரும் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் வரம்போது, இது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு நடுவுல, இது இப்போ ஆக்சுவலா ஹேப்பனிங். இது ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோமோ ஷூட் எடுத்திருக்காங்க. அதாவது இது என்ன மாரி ஃப்ளேவர்ல இருக்க போது, என்ன மாரி ஒரு படமா இருக்க போது அப்படிங்கிற மாரி ஒரு முன்னோட்டம் எடுத்திருக்காங்க. அது இந்த பிப்ரவரி மாசம் இறுதியில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ப்ரோமோவோ, இல்ல கமலஹாசன் அவர்களோட ஒரு ப்ரோமோ, உலகநாயகன் அவர்களோட ப்ரோமோவோ ஒண்ணு வருது அப்படின்னா, அது கண்டிப்பா அந்த நாள்ல ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு 1 வாரத்துக்கு அதுல இருந்து நெறைய விஷயங்கள பேசுவாங்க. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச இந்த ப்ரோமோ வரும்போது, இதுதான் இந்தியாலேயே சினிமாவ பொறுத்தவரையும் பெரிய டாபிக்கா இருக்க போது. மொத்த திரையுலகமே அதிர போதுங்க. எல்லாருமே இத பத்தி தான் பேச போறாங்க. மொத்த இந்தியாவோட சினிமா டாபிக்ன்னு எடுத்துக்கிட்டா, இதுதான் மிகப்பெரிய பிக்கஸ்ட் நியூஸா இருக்க போது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு இந்த படத்துக்கு. இந்த படம் மட்டும் வந்தது அப்படின்னா, கண்டிப்பா தமிழ் சினிமாவோட ஒரு பெஞ்ச் ஐகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது சசிகுமார் அவர்கள் நடித்து மை லார்ட் அப்படிங்கிற படம். ஆக்சுவலா இந்த படம் வந்து நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுல யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா 2டி என்டர்டைன்மெண்ட். 2டி என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரகரம் அப்படின்னு தான் வந்து சூர்யா வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. அதுலதான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுதான் உண்மை. ஆனா இந்த 2டி அப்படிங்கிறது மேபி இனிமே வரப்போற படங்கள்ல டிஸ்ட்ரிபியூட் மட்டும் பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை அபிஷியலா வந்து 2டி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. மயிலாடு அப்படிங்கிற படம். ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு படம் இருக்க போகுது அப்படின்னு. அப்புறம் வந்து விக்ரம் அவர்களோட துருவ நட்சத்திரம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுது, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய இஷ்யூல வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம போகும். இப்போ அதே மாதிரியே ஒரு டேட் கிட்டத்தட்ட மார்ச் மாசம், மார்ச் 2026ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது மோஸ்ட்லி 100% ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி உறுதியா கிடைச்ச தகவல். இருந்தாலும் துருவ நட்சத்திரத்தை நம்ப முடியாது. அது மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருந்தாலும் இருக்கும். சோ இப்போதைக்கு இந்த மார்ச் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ காதலர் தினம் அப்படிங்கிறது சினிமா எப்பவுமே வந்து ஒரு காதல் படம் அந்த டைம்ல வரும். அப்படி வந்த படம் தான் வித் லவ் பிப்ரவரி 6. ஆக்சுவலா லைக்குமே இந்த டேட்ல தான் வரதா இருந்தது. இந்த வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு தான். ஆனா இந்த வாட்டி பெருசா இப்போதைக்கு நியூ ரிலீஸ்ல வந்து இந்த வேலண்டைன்ஸ கவர் பண்ற மாதிரி எந்த படங்களும் இல்ல. ஆனா ரீ ரிலீஸ்ல இருக்கு. மௌனம் பேசியதே இருக்கு. அப்புறம் மின்னலே இருக்கு. காதலர் தினம் இருக்கு. இது இல்லாம டிஆர் அவர்களோட உயிர் உள்ளவரை உஷா இருக்கு. இந்த 4 படங்களுமே ஆக்சுவலா ரீ ரிலீஸ் ஆக போகுது. இந்த 4 படங்களுமே ரொம்ப தரமான படம் தான். அதாவது நீங்க மௌனம் பேசியதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீவாட்ச் வேல்யூ பயங்கரமா இருக்கு. காதலர் தினம் பயங்கர ரீவாட்ச் வேல்யூ இருக்கு. அப்பவே 90ஸ்லயே அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பாடல் காட்சிகளா இருக்கும் கதிர் அவர்களோட இயக்கத்துல. கண்டிப்பா மின்னலை சொல்லியே ஆகணும். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில வந்த எல்லா பாடல்களுமே தரமா இருக்கும். அதையும் பிக் ஸ்கிரீன்ல போயிட்டு அந்த சரௌண்டிங்ல கேட்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமா வசீகரா சாங் எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். வசீகரா ஒரு படிக்கு மேல நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் தானே. ஆனா உயிர் உள்ளவரை உஷா இது வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இவங்க ரீமாஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னு. அதோட ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது தியேட்டர்ல போய் பார்த்தா நல்ல குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உயிர் உள்ளவரை உஷா ஒரு தியேட்ரிக்கல் ரீ ரிலீஸ்ல ஒரு தரமான படம். இருந்தாலும் பார்ப்போம் மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லையாங்க. அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் பிப்ரவரி 19th இல்ல 20th வரும் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி கன்ஃபார்ம்டு நியூஸா இருந்தது. ஆனா கிட்டத்தட்ட அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய தீர்ப்பு அது இதெல்லாம் கொஞ்சம் சாதகமா வந்தாலுமே ஆனா இப்போ இந்த 20ஆம் தேதி இது ரிலீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்ல. எலெக்ஷன் தள்ளி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த படம் மேபி இந்த பிப்ரவரி 26th 27th இல்லனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்தது அப்படின்னா அதுல ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படங்கள்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிப்ரவரி 20ஆம் தேதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஏபி இன்டர்நேஷனல்ல வந்து தெரி வந்து ஓவர்சீஸ்ல ரீ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனநாயகன் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுமா அதுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுமான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல தெரி ரீ ரிலீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க.
அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் மோஸ்ட்லி இந்த பிப்ரவரி 26 இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரதுக்கு தான் மோஸ்ட்லி பாசிபிள் இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கு தான் மோஸ்ட்லி பாசிபிள் இருக்கு. இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றது தான் விஜய் அவர்களுமே விரும்புவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்திலேயே நிறைய அந்த அரசியல் வசனங்கள் அது இதுன்னு இருக்கு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டீமுமே நினைப்பாங்க, விஜய் அவர்களுமே நினைப்பாரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரீமா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒவ்வொரு வழியில வருது. அது என்னதான் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதாவது இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தாலும் உங்களுக்கு ஓகேவா? இல்ல இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்தாகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஒரு சினிமா அப்டேட் வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.